அனைவருக்கும் வணக்கம். வங்காள தேசத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் சென்றவர் ஷேக் ஹசீனா என்று சொன்னால் அதில் மாற்று கருத்தே இல்லைங்க. மறுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பின்தங்கி இருந்த அந்த வங்காள தேசத்தை முன்னேற்றத்தில் கொண்டு வந்தார். ஒரு சின்ன பிரச்சனை, இந்த இடஒதுக்கீட்டில் வேலை வாய்ப்பில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்ட உடனே மாணவர்கள் போராட ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு இளைஞர்கள் கைகோர்த்தார்கள், பொதுமக்கள் கைகோர்த்தார்கள். அப்படி சின்னதாக ஏற்பட்ட அந்த கலவரம் இன்னைக்கு புரட்சியாக மாறி நாடே சின்ன பண்ணமாக போய் ஷேக் ஹசீனா அவர்கள் தஞ்சம் புகுந்திருக்காங்க நம்ம நாட்டை தப்பித்து. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இளைஞர் சக்தி, மாணவர்கள் சக்தி ஒன்று சேர்ந்து விட்டால் உலகத்தில் எங்கே வேணாலும் என்ன புரட்சி வேணாலும் நடக்கும் என்பதற்கு இந்த வங்காளதேசனுடைய நாட்டினுடைய புரட்சி எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.